India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது, மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது. ரெண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர். இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு. ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும் சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. இதை புரிந்து கொள்பவன் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி. பாட்டுக்கு பெயர் வைப்பது யார்? ஒரு குழந்தை பிறந்துருது, இவங்க பிறந்து ஒரு 20 நாட்களில் பெயர் வைத்தார்கள். ஆணுக்கு பெயர், பெண்ணுக்கு பெயர். ஏன் பெயர் வைக்கவில்லை என்றால் என்ன? பெயர் வைத்தவுடன் தான் அவர்கள் வாழ்வு அவர்களை சார்கிறது, அவர்களின் உரிமை அவர்களை சார்கிறது, சம்பவங்கள் அவர்களை சார்கின்றன, அவர்கள் உணவு அவர்களை சார்கிறது. 4 பேர் இருக்கிறார்கள். மணி, இவனுக்கு கொடு இந்த இட்லிய, அந்த இட்லி அவனை சேர வேண்டும் என்றால் பெயர். இந்த பழத்தை பிரேமாவுக்கு கொடு, பழம் ஒருத்திக்கு சேர வேண்டும் என்றால் அவள் பெயர். சுகுணாவுக்கு இந்த ஐஸ்கிரீம் கொடு, அந்த பெயர் ஐஸ்கிரீம். இதோ லட்டு இந்த மோகனுக்கு கொடு என்று பெயர் சுட்டவுடனேதான் பொருள் உரிமையாகிறது. பெயர்தான் பட்டா, பெயர்தான் பத்திரம், பெயர்தான் சொத்து, பெயர்தான் நீ, பெயர்தான் ஆதார். அது இருந்தால்தான் நீ இந்தியாவில் நீ. பாட்டுக்கு பெயர் வைப்பது இசையா மொழியா? மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி. மன்மத லீலையை வென்றார் உண்டோ என்று பல்லவியின் பெயரை சொன்னது மொழி. அதற்கு அழகு செய்தது இசை, அதற்கு அபிநயம் செய்தது இசை, அதற்கு சுகம் கொடுத்தது இசை, மறுக்க முடியாது. ஆனால் அந்த பாட்டுக்கு பெயர் சூட்டியது மொழி, அந்த பாட்டை அழைக்க வைத்தது மொழி. ஒரு பாடலை ஹம் பண்ணி யாராவது இந்த பாட்டை பாடுங்கன்னு சொல்லுவாங்களா? இந்த பாடலை இதை பாடுங்க சொல்லுவாங்களா யாராவது? சின்ன சின்ன ஆசை என்று பாடுகள் என்றுதானே சொல்லுவார்கள். எனவே பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி. அந்த மொழிக்குரிய மரியாதையை இசையும், இசைக்குரிய மரியாதையை மொழியும் பரஸ்பரம் வழங்குகிற போதுதான் கலை வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஒரு பெரிய கவிஞர், அவருக்கு வைரமுத்து அவர்கள் எங்களால் வளர்ந்தவர், எங்களால் தூக்கிவிடப்பட்டவர், எங்களால் லிஃப்டில் ஏறி மேலே வந்து பாட்டு எழுதினவர், பொன்மாலை பொழுதுன்னு எழுதினவர். அவர் வந்த இடத்தவே காலில் மிதித்து உட்காந்து சேரவே தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். மனுஷனுக்கு எப்போதுமே ஒரு நன்றி வேணும். நன்றி, என்ன தான் சண்டை வந்தாலும் என்ன தான் வந்தாலும் ஒரு நன்றி. நம்ம வாழ வச்சது இவங்க நம்மளை ஏற்றலைன்னா நமக்கு கிடச்சிருக்காது, இந்த பேர் கிடச்சிருக்காது. பாரதிராஜா இல்லைன்னா நம்ம கிடச்சிருக்காது, பாரதிராஜா போய் சொல்லலைன்னா இளையராஜா ஏற்றிருக்க மாட்டார். அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி பார்த்துருந்தா இந்த மாதிரி பேட்டி அவர் கொடுத்துருக்க மாட்டார். அது என்னவோ தெரியல, அதிகமான பாப்புலாரிட்டி அவருடைய சாங்ஸுக்கு வந்தோடனே கர்வம் தலைக்கேறி போச்சு. இசைக்கு பாட்டா, பாட்டுக்கு இசையா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ, எவ்வளவு என்ன இசைக்கு பாட்டா, பாட்டுக்கு இசையா, பாட்டு தானே நிற்கிறது அப்படின்னா பாட்டு எப்படி நிற்குது? பல பேர் போகிறவங்க போனோன்னா பாட்டு இருக்குன்னா நம்ம இதில் ஒரு பாட்டு இருக்குமே, அந்தி மழை பொழிகிறதுன்றதுன்னா தனியாக போகிறோன்னா இதெல்லாம் எங்களுக்கு நடந்தது. எங்கன்னா ஊரில் தனியாக தோப்பில் நடத்த போகும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். பயமாக இருக்கும்போது பாட்டு வராது, வார்த்தை வராது. அப்போ இப்போ இதுதான்
நான் பயத்துக்கு பாடுற வெறும் ராகம்தான் வருமே தவிர பாட்டு அங்கே வராது பயத்தில். அந்த மாதிரி வெறும் பாடல்களை வைத்து தான் இது வந்து வளரணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அந்த டியூன் தான் மனசில் நிற்குது. நீங்கள் எத்தனை வருஷமானாலும் சரி, எந்த பாட்டாக இருந்தாலும் சரி, போனால் போகட்டும் போடான்னு சொன்னால் போனால் போகட்டும் போடா அப்படி இல்லை. அப்போ அந்த டியூன் தான் நிற்கிறதே தவிர அந்த டியூனுக்குரிய பாடலே அவர் எழுதினதான் அந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக அது பொருந்தது அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். பாடல்களை பொறுத்த வரைக்கும் வைரமுத்து அவர்கள் நல்ல கவிஞர் என்பதை ஒத்துக்கொள்ளாமே தவிர நல்ல மனுஷன் கிடையாது, நல்ல புத்தி கிடையாது. நல்ல புத்தி கிடையாதுன்னா குடும்பத்திலேருந்து எனக்கு குடும்பமெல்லாம் பழக்கம் இல்லை, எனக்கு பிள்ளைங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க. அவர் வந்து இளையராஜாவை குற்றம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே பேட்டிகளை வச்சுக்கிட்டு அவர் வெற்றி குறை சொல்கிறதுக்கு வந்து என்ன, நான் தம்பியாக இருக்கேன், ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன், எனக்கு என்ன ஆகும்னு தெரியாது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வைக்கிறதுக்கு ஆளில் அதை நல்லா சொல்லிகிட்டு இருக்கார் அவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னை தானே புகழ்ந்து கொண்டு பேசக்கூடிய கவிஞர்கள் இந்த திரைப்பட உலகில் யார் இருக்கிறார்? நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் அப்படி எழுதினேன், நான் இப்படி எழுதினேன், எவராது எழுதியிருக்கிறாரா, அதை பாருங்கள், இது பாருங்கள் சொல்கிறதுக்கு இப்போ ஆளே கிடையாது. பாரதியார் சொன்னாரா, பாரதிதாசன் சொன்னாரா, இல்லை மும்மூர்த்திகள் இருந்தாங்க அவங்க சொன்னாங்களா, இல்லை வந்து கவிஞர் கண்ணதாசன் ஐயோ என்னென்ன பாடல்கள் எழுதியிருக்கிறார் அவர், நான் இந்த மாதிரிலாம் பாட்டு எழுதுக்கு ஆள் இல்லையே, என்ன எழுதியிருக்கேன் என் பாட்டு சார் சூப்பராக எழுதுங்க, அந்த அதெல்லாம் உணர்ந்து கொள்ள தெரியாத ஜனங்களாக இருந்துடுறார்களே என்று அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ. வாலி சார்லாம் அவ்வளோ எழுதியிருக்கிறார். அடுத்தவங்க பாட்டை பாராட்டுறதில் அவருக்கு இது என்னுடைய பாட்டெலாம் பார்த்து நிறைய பார்த்துருக்காரு. அவரால் எழுத முடியாத பாட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் பார்த்தபோது அமர் சும்மா இருக்கான்ல அவரை சேர்ந்து சரணத்தை எழுதி சொல்லு அப்படின்றவர். அந்த அளவுக்கு மனசு திறந்த மனசாக எல்லோரும் சேர்ந்து இருக்கணும் அப்படி சொல்லி நினைக்கக்கூடிய ஆட்கள் இருந்த இந்த சினிமா உலகத்தில் நான் ஒட்டம்தான் அப்படின்னு கவி பேரரசு என்று பட்டத்தை வாங்கி கொண்டு நல்ல எங்கெங்கே போய் எந்தெந்த நேரத்தில் ஜாலரா அடிக்கணுமோ அதெல்லாம் அடித்து நல்ல வசதியாக இருக்கிறீங்க, சந்தோஷம். குழந்தைகளும் புத்திசாலித்தனமாக இருக்குது, உங்களை விட புத்திசாலித்தனமாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எப்படி கெட்டது இருந்தாலும் நல்லவைகளையும் பாராட்டி ஆகணும். குழந்தைகளும் நல்லா வளர்ந்துட்டுருக்காங்க, அறிவுபூர்வமாக வளர்ந்துட்டுருக்காங்க. அதனால் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு இனிமேல் வைரமுத்து அவர்களே மரியாதை தான் பேசிகிட்ருக்கேன். இளையராஜா அவர்களை பற்றி ஒரு சின்ன குற்றமோ குறைகளோ நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்குரிய விளைவுகளை நீங்கள் வேறு மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கும். அது வந்து நான் என்னன்னு சொல்ல முடியாது. ஆகையால் உங்கள் பேச்சை இத்துடன் நிறுத்தி கொள்ளுங்கள். நன்றியெல்லாம் கிடையாது, நன்றியெல்லாம் சொல்கிறதெல்லாம் வழக்கம் கிடையாது. ஆகையால் வாயை பொத்திக்கிட்டு இளையராஜா பற்றி மட்டும் பேசாமல் உங்கள் வேலையை அவர் எப்படி தனியாக அவர் பார்த்துட்டு திடுறாரோ அது மாதிரி உங்கள் வேலைகளை பார்த்து கொண்டு புத்தகம் போட்டுக்கிட்டு அந்த புஸ்தகத்தை எனக்கு 200 புஸ்தகம் வாங்கினா தான் வருவேன், அது நான் 500 புஸ்தகம் வாங்கினா தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு மீட்டிங்கில் புத்தகத்தை விட்டு சம்பாரித்து நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன குறைச்சல்? கலைஞர் கொடுத்த இடம் இருக்குது, அருமையான இடம், நல்லா வீடு கட்டிட்டு நல்லா ஜம்முன்னு இருக்குங்க, அரசியல் ஆதாயங்கள் உங்களுக்கு இருக்குது. ஆகவே நீங்கள் பிழைச்சிக்குவீங்க, உங்கள்ட்ட புத்திக்கு நீங்கள் பிழைச்சிக்குவீங்க. ஆக இனிமேல் திரைப்படங்களுக்கு இளையராஜாவிடம் எழுத முடியாது என்பதை இது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு மற்றவர்களும் என்ன செய்கிறார்கள் அவர் அவாய்ட் பண்ண சொல்லலை. நான் பிடித்தவர்களுக்கு எழுதட்டும். ஆனால் இளையராஜாவை பற்றி குற்றம் சொன்னால் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்றைக்கி எடுத்து பாருங்களேன் சார், நைட்டு பாருங்களேன், எல்லாம் இளையராஜா பாட்டாக யூடியூப்பில் போயிட்டுருக்கோம். ஒருத்தர் அதை கேட்டு தான் போவாங்க. காரில் போகிறவங்க இளையராஜா பாட்டாக தான் கேட்டிருப்பாங்க. அதில் உங்கள் பாட்டும் வருது, என் பாட்டும் வருது, எல்லார் பாட்டும் வருது. ஆகவே அவரால் தான் நாம் பிழைத்தோம், அவரால் தான் பெயர் வாங்கினோம், அவரால் தான் இவ்வளோ உயர்ந்து இருக்கிறோம், இத்தனை கட்டடங்களை கட்டியிருக்கிறோம். ஆகவே அந்த மகானை ஒரு தவறான வார்த்தைகளை கூட சொல்லி நீங்கள் திட்டக்கூடாது என்பதை இதன் மூலமாக அறிவிக்கிறேன். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.